ஹாய் வணக்கம். நான் நிரேஷ் ஸ்டான் டெக்னாலஜில இருந்து. இன்றைக்கு எங்கள்கிட்ட M02 ஃபோன் வந்துச்சுது. இது ஆல்ரெடி ஒரு டிஸ்பிளே ஒன்று சேஞ்ச் பண்ண வந்தது. டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணி கொடுத்து கஸ்டமர் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அதுக்கப்புறமா ஃபோன் அப்படியே டெத் ஆயிருச்சு. டெத் ஆன அப்புறம் கொண்டு வந்து என்கிட்ட தந்தாங்க என்னென்னு செக் பண்ணி பார்க்க சொல்லி. அப்போ நான் இதில் செக் பண்ணி பார்த்த இடத்துல ஃபோன் வந்து இந்த ஃபோன் வந்து ஷோர்ட்டில் தான் இருக்குது. ஷோர்ட்டால தான் அது ஆஃப்ல இருக்குது. சரியா, இதை எப்படி நாங்கள் ரெடி பண்ணுறோன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ச்சியாக இந்த வீடியோவை பாருங்க. சரியா, இதை வந்து சார்ஜில் போடுறேன். சரியா, சார்ஜில் போட்டுட்டு பார்ப்போம் எந்த ரியாக்ஷனும் இருக்குதான்னு சொல்லி, ஏதாவது ரியாக்ஷன் இருக்குதான்னு சொல்லி. ஓகே, இதில் வந்து எந்த வித ரியாக்ஷனும் இல்லை. சரியா, பேட்டரி எல்லாம் கனெக்ட் பண்ணி தான் இருக்கு. பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். பவர் பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணி பார்க்குறேன், எந்த வித ரியாக்ஷனும் இல்லை. சரியா, இதில் போர்ட் சார்ஜரில் பார்ப்போம். போர்ட் சார்ஜரில் வந்து இதில் வந்து இந்த ரெண்டாவது போர்ட் தான் பாருங்க, 0.0 ஆம் தான் எடுக்குது. அதாவது ஆம்ப் எதுவுமே எடுக்கல, அப்படியே நிற்குது, ஜீரோவிலேயே நிற்குது. சரியா, சார்ஜ் எதுவுமே ஏறையில. சரியா, இதை நாங்கள் வந்து இப்போ டிசியில் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். சரியா, ஓகே, டிசியில் கனெக்ட் பண்ணி ஓகே, இதை நாங்கள் இப்போ டிசியில் கனெக்ட் பண்ண போகிறோம். சரியோ, டிசியில் கனெக்ட் பண்ணி பார்ப்போம் என்ன ரியாக்ஷன் எடுக்குதுன்னு சொல்லி. ஓகே, பாருங்க, இதை காட்டுங்க டிசியை. டிசியில் பாருங்க, இதில் எடுக்குது 0.043 என்ற ரீடிங் எடுக்குது. அந்த ரீடிங்லன்னு சொன்னால் இது வந்து நான் பவர் பட்டன் எதுவுமே ப்ரெஸ் பண்ணல. பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணாமே இந்த ரீடிங் எடுக்குதுன்னு சொன்னால் இது வந்து ஷோர்ட்டில் தான் இருக்குது. அப்போ இங்கேயோ பிபேட் லைனில் ஷோர்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்னென்னு செக் பண்ணி. சரிதானே, ஓகே. இப்போ வந்து நான் இந்த M02 ஃபோனை தான் உண்ட போனியோ தான் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டும் ஒன்று தானே. அப்போ சரி, நாங்கள் பார்ப்போம். இதில் வந்து இதான் சார்ஜிங் ஐசி. சரியா, சார்ஜிங் ஐசி. இங்க இருந்து தான் எங்களுக்கு பி பஸ் வந்து கனெக்ட் ஆகுது. தான் போட்டிருக்கு பாருங்க, பி பஸ் இங்க இருந்து தான் கனெக்ட் ஆகுது. இந்த பி பஸ் எங்க போகும், அப்படியே சார்ஜிங் ஐசிக்கு போகும். சரிதானே, இந்த ஓஇபி ஐசி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த ஓஇபி ஐசியில இருந்து சார்ஜிங் ஐசிக்கு இன் ஆகுது. சரியா, சார்ஜிங் ஐசிக்கு இன் ஆகி இங்க வந்து பிபிஹெச்ஆ வந்து கன்வெர்ட் ஆகி வரும். அப்ப நாங்க வந்து பிபேட்ல ஷோட் பார்த்தோம். ஆனா எங்களுக்கு இந்த கோயிலை ரிமூவ் பண்ணிட்டு ஷோட் பார்க்கறது ஈஸியா இருக்கும். வேற எங்கேயும் ஷோட் இருந்தா எங்களுக்கு அதை ஈஸியாவே பாயிண்ட் அவுட் பண்ணிக்கொள்ளக்கூடியதா இருக்கும். இந்த ஆம்ப் வந்து குறைவா எடுக்கிறதால இந்த ஹீட் ஆகுதுன்றதுக்கு வந்து தேர்மல் கேமரா இருந்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எங்களுக்கு தேர்மல் கேமரா இல்லைன்னு சொன்னா நாங்க இதை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தா எங்களுக்கு ஆக்யூரேட்டா செக் பண்ணிக்கொள்ளக்கூடியதா இருக்கும். இப்ப நாங்க இதை ரிமூவ் பண்ணுவோம். இந்த கோயிலை ரிமூவ் பண்ணி பார்ப்போம் பெருசா எங்கேயாவது ஷோட் காட்டுதான்னு சொல்லி. சரியா, பக்கத்துல இருக்கிற இந்த கோயிலை தான் நாங்க ரிமூவ் பண்ண போறோம். இப்போ கிளியரா தெரியுதா? முதல் தெரியல நினைக்கிறேன். இது சார்ஜிங் ஐசி. சரியா, இந்த சார்ஜிங் ஐசிக்கு பக்கத்துல இருக்கிற இந்த கோயிலை தான் நாங்க ரிமூவ் பண்ண போறோம். ரிமூவ் பண்ணி போட்டு பார்ப்போம். இதுக்கு முதல்ல நான் இதே மாதிரி வீடியோ போட்டிருப்பேன். போட் ஒன்று ஷோர்ட் ஆயிருந்துச்சுன்னா எப்படி ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கொள்ளக்கூடியதா இருக்குன்ற வீடியோ தான் இது. இதை பார்த்து நீங்க ஈஸியா உங்களோட போட் எதுவும் ஷோர்ட்ல இருந்தா, பிபேட் லைன்ல ஷோர்ட் வந்தாலோ இல்லை பிபிஹெச் லைன்ல ஷோர்ட் எதுவும் வந்தா கூடி நீங்க இதை பார்த்து இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க ஃபாலோ பண்ணி செய்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கும் ஈஸியா இந்த ஷோர்ட்டை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிக்கொள்ளக்கூடியதா இருக்கும். சரியா, வந்து இந்த பிபிஹெச் கோயிலை நாங்க ரிமூவ் பண்ணுவோம். பொறுமையா ரிமூவ் பண்ண வேணும். நான் எதுவுமே ஸ்டிக்கர் எதுவுமே ஒட்டல. நீங்க வேணும்னு சொன்னா இங்கால ஸ்டிக்கரை ஒட்டி ரிமூவ் பண்ணலாம். ஏன்டா இதுல வந்து இஎம்எம்சி கொடுத்துருக்காங்க பக்கத்துலயே. ஹீட் ஆகி மெல்ட் ஆச்சுன்னு சொன்னா போன் டெத் ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்க அதை ரீபோல் பண்ணி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓவர் ஹீட் கொடுத்தா அந்த இஎம்எம்சி கூடி டெத் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா, இப்போ ஹீட் ஆறட்டுக்கும். சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா பிட் மைப்பை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறோம். சரியா, பிட் மைப்ல வந்து இந்த கோயில்ல இந்த பக்கத்துல நாங்க கிளிக் பண்ணி பார்ப்போம் இந்த லைன் எங்க எல்லாம் போகுதுன்னு சொல்லி. பாருங்க, இந்த லைன் இங்க இவ்வளவு இடத்துக்கு வருது. சரிதானே,
அப்போ எங்களுக்கு வந்து இந்த நெட்வொர்க் செக்ஷன்ல தான் ஹீட்டான மாதிரி இருந்துச்சு. நான் கை வச்சு பார்க்க இங்கே தான் கொஞ்சம் ஓவர் ஹீட் வந்துச்சுது. சரியா அப்போ இந்த நெட்வொர்க் செக்ஷன்ல இங்கே வருதுன்னு சொன்னால் இங்கே ஒரு கேப் ஒன்று கொடுத்துருக்குறாங்க இதில் வருது. பட் இந்த ஐஸுக்குள்ளால போகுது போயிட்டு அதுக்குள்ளேயும் போகுது. அதே மாதிரி இந்த ஒரு கெப்பாசிட்டர் இங்கே வந்து இதுக்குள்ளேயும் போகுது. சரிதானே? அப்போ நாங்கள் இதுக்கு ரொஷினை அப்ளை பண்ணிட்டு பார்ப்போம் இந்த காம்பனன்ட் ஹீட் ஆகுதுன்னு சொல்லி இங்கே நாங்கள் பவரை இன்ஜெக்ட் பண்ணி பார்ப்போம். சரியா? கரண்டை இன்ஜெக்ட் பண்ணி பார்ப்போம் இந்த ஹீட் ஆகுதுன்னு சொல்லி. சரியா? ஓகே நாங்கள் இப்போ ரொசினை அப்ளை பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த ஐசி கிட்டவா தான் ஹீட் ஆணுச்சு. மேபி இந்த ஐசியும் ஷோட்டில் இருக்கலாம். சரி ஓகே. இப்போ நாங்கள் ஐசிக்கு இப்படி ரொசினை அப்ளை பண்ணிட்டோம். இப்போ கரண்ட்டை நாங்கள் இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். பாரை கிளியர் ஆக்கிட்டு ஓகேவா? ஓகே இப்போ நாங்கள் கரண்ட்டை நாங்கள் இன்ஜெக்ட் பண்ணிக்க பார்த்து இன்ஜெக்ட் பண்ணணும். பக்கத்தில் இருக்கிற கேப்புகளில் வந்து ஷோர்ட் ஆகாமல் இருக்க வேணும். சரி இப்போ நாங்கள் கரண்ட்டை இன்ஜெக்ட் பண்ணுவோம். இதில் பாருங்க தெரியுது இங்கே ஒரு கேப் உண்டு தெரியுதா? இந்த கேப் தான் இப்போ ஷோர்ட்டாக இருக்குது போல இருக்கு. சரியா இதை நாங்கள் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு ஃபோன் ஒன்றும் ஆகுதான்னு சொல்லி பார்ப்போம். ஓகே இப்போ நாங்கள் ஃபோன் ஒன்றும் ஆகுதாண்டு டிஸ்பிளேயோட கனெக்ட் பண்ணி பார்ப்போம் ஃபோன் ஒன்றும் ஆகுதான்னு சொல்லி. ஓகே நாங்கள் இப்போ இதை டிஸ்பிளேயோட ஃபிக்ஸ் பண்ணுறோம். டிஸ்பிளே கனெக்டரை போட்டுட்டு பேட்டரியை இன்சர்ட் பண்ணுவோம். பேட்டரியை போட்டாச்சு. ஓகே இப்போ நாங்கள் ஒன் பண்ணியே பார்த்துருவோம். ஃபோன் ஒன்றும் ஆகுதாண்டு. எஸ் ரைட்டு பாருங்க ஒன்றாகி இப்போ எல்லாமே வேலை செய்யுது.